Exercise 7.5. Evaluate the following limits. If necessary, use L'Hopital rule. 9th sum பார்க்க போகிறோம். Limit x tends to infinity 1 plus 1 divided by x whole power x. இந்த L'Hopital ரூலில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிமிட்ஸை கொண்டு போய் இந்த சம்மில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 0/0 இல்லை infinity இல்லை 1 power infinity 0 into infinity 0/0 இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா அதை ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த சம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஒன் டைம் என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதிக்கணும், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதிக்கணும். ஓகேவா? அதேமாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு திருப்பி லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். நம்மளுக்கு அந்த ஃபார்ம் மெத்தட் வராமல் இருக்குது, ஒரு ஆன்சர் வருது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேஷனை திருப்பி பண்ணி நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போது இந்த எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு இருக்கிறத கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 1 plus 1 divided by infinity whole power infinity which is equal to 1 plus 1 by infinityங்கிறது 0 whole power infinity. அப்போ 1 plus 0ங்கிறது என்னது 1 power infinity. அப்போ 1 power infinityலாம் வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் என்ன செய்யணும், நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம இங்கே பவரில் n இருக்குது, நம்பர் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஆனால் இங்கே பவரில் எக்ஸ் இருக்குங்கிறதுனால நம்ம அப்படியே டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? லெட் f of x is equal to 1 plus 1 by x whole power xன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பவரில் உள்ள எக்ஸை முன்னாடி கொண்டு வரதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லாக் எடுக்கலாம். லாக் ஆஃப் f of x is equal to log of 1 plus 1 by x whole power x. இப்போ இந்த xங்கிறது என்ன ஆகிடும், முன்னாடியில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ x log of 1 plus 1 by x. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ஈஸியாக இருக்குமா? இப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம லிமிட்டில் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ரெண்டு சைடு என்ன செஞ்சுக்கலாம், லிமிட் எடுத்துக்கலாம். லிமிட் x tends to infinity. இங்கேயும் லிமிட் x tends to infinity. இப்போ என்ன செய்யலாம், நம்ம இந்த இன்ஃபினிட்டியை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், எக்ஸுங்கிற இடத்துக்கு பதிலாக இன்ஃபினிட்டி log of 1 plus 1 divided by infinity which is equal to infinity into log of 1 plus 1 by infinityங்கிறது என்னது 0 which is equal to infinity into log 1. log 1ங்கிறது என்னது 0. ஸோ 0 into infinity வந்துருச்சு. 0 into infinity or infinity into 0 வந்தாலும் என்னது, ஃபார்ம். எகெயின் நம்ம என்ன செய்யணும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம u/v மெத்தடுக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது எந்த பார்ட்டை அதாவது u/vனா என்னது, நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்னு ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு இதாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் எந்த பார்ட்டை நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா, லாக் மேலேயே இருக்கட்டும். ஓகேவா? இந்த எக்ஸுங்கிற போர்ஷன் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துக்கலாம். அப்போ இந்த log of 1 plus 1 by xங்கிறது அப்படியே இருக்கும். இந்த எக்ஸுங்கிறத நான் என்ன செஞ்சுக்கிறேன், கீழே அப்படியே கொண்டு வரணும். என்ன செஞ்சுக்கணும், இன்னொரு தடவை ரெசிப்ரோகேட் பண்ணிக்கணும். அப்போ 1 by xன்னு ஆகிடும். இப்போ 1 by x மேலே கொண்டு போகும்போது x log of அப்படின்னு வந்துடுதா? ஓகே. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், நம்ம திருப்பி இந்த இதை சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கும்போது log of 1 plus 1 divided by infinity divided by 1 by infinity. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், log 1 plus 1 by infinityங்கிறது 0. ஸோ 0 plus 1ங்கிறது 1 divided by 1 by infinityங்கிறது 0. ஸோ log 1ங்கிறது 0, 0 by 0 எகெயின் ஃபார்ம்னு வந்துருச்சு. அப்போ என்ன செஞ்சுக்கலாம், நம்ம மறுபடியும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது u/v மெத்தடுக்கு போகாமல் நம்ம என்ன செய்யணும், நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், log of அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், 1 divided by ஆகிடும். ஓகேவா? லிமிட் x tends to infinity 1 divided by 1 plus 1 by x. வெறும் log x அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம 1 by அந்த பார்ட்டை மட்டும் போட்டுட்டு அதோட விட்டுடலாம். ஆனால் log of 1 plus 1 by xன்னு இருக்குது. அப்போ எகெயின் நம்ம என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ப்ளஸ் 1 divided by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இப்போ 1 by x பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் n divided by x பவர் n plus 1 ஃபார்முலா. அந்த ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், மைனஸ் என்னங்கிறது என்னது இங்கே 1. ஓகேவா? மைனஸ் 1 divided by x பவர் 1 plus 1 1 plus 1ங்கிறது 2.
ஓகேவா. டிவைடட் பை இந்த 1/xங்கிறது தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். அதே 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடச்சிருச்சு நம்மளுக்கு, -1/x². அதே தான் இங்கேயும் கிடைக்கும். ஓகேவா. u/v மெத்தடில் போகக்கூடாது. நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதிக்கிங்க, டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதிக்கோங்க. ஓகேவா. இப்போ பாருங்கள் இது என்ன ஆகுதுன்னு, லிமிட் x tends to infinity 1/1 + 1/x இன்ட்டு இந்த டேர்ம் என்ன ஆகிடும், 0 -1/x²ங்கிறத -1/x²ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை -1/x². இந்த பார்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீதி என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்கள். லிமிட் x tends to infinity 1/1 + 1/xன்னு இருக்குது. ஓகேவா. இப்போ கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1/1 + 1/∞ கிடைக்கும். ஸோ 1/1 + 1/∞ என்னது, 0. ஓகேவா. அப்போ 1/1 = 1. நம்மளுக்கு 1ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இது நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் நடுவில் கொடுத்துருக்கோம் இல்லையா, f(x) = 1 + 1/x^x கொடுத்துருக்கோம். திருப்பி லாக் எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ இதுக்கு நம்ம லாகை ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஒரிஜினல் ஆன்சர் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ லாகை ரிமூவ் பண்ணணும்னா என்ன செய்வோம், லாகை கொடுத்தாச்சு. திருப்பி லாகை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும், லாகை ரிமூவ் பண்ணுறதுக்கு e⁻, அதை எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கணும். ஓகே. log of f(x) = 1ன்னு இருக்குது. இப்போ இது லாக் போக வைக்கணும்னு என்ன செய்யணும், ரெண்டு சைட்லேயும் e⁻ எடுக்கணும். இப்போ ஒரு எடுத்தோம்னா என்ன ஆகிடும், ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். ஸோ f(x) மட்டும் இருக்கும். f(x) = e⁻1ங்கிறது என்னது, e. ஓகேவா. அப்போ f(x)ங்கிறது என்ன நம்ம எடுத்திருக்கோம், லிமிட் x tends to infinity 1 + 1/x (x) ஆன்சர் என்ன கடைசியாக, ஈங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா.